அந்த வயதான பெரியவர் வந்து இன்னைக்கு கறி எடுத்துட்டு போறாருன்னா நீங்க அந்த இடத்துல போட்டு அடிக்கிறீங்க. 15,000 ரூபாய் ஜாமீன் ஒரே நாள்ல கிடைக்குமா? சித்திக் காப்பான ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் வர முடியல. அவருக்கு தீவிரவாதியா? அங்க நடந்த ஒரு சம்பவத்தை கவர் பண்ணி எழுத போனாரு. இன்னைக்கு வரைக்கும் ஊப்பா சட்டத்தில் போட்டு கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா அது அவனுக்கு ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. கண் எதிரே ஒருத்தரை போட்டு கொடூரமா அடிச்சு நீங்க வந்து துன்படுத்தி அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள்ல ஜாமீன் கிடைக்குது. மாட்டுக்கறியை நீ சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கறியே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனும் அரபு கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அரபியா சாப்பிடலாம். இங்க இருக்கிற மாட்டை வெட்டி அதை கட் பண்ணி ஃப்ரோசிங் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அவன் சாப்பிட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் கூட இருக்க நீ சாப்பிடாத. இது என்ன லாஜிக் இது? உலகத்தில் இருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் நம்ம பேசிட்டு இருக்க இந்த கேமரா முதற்கொண்டு இந்த லைட் முதற்கொண்டு கண்டுபிடிச்சது பூராமே வந்து பாட்டுக்கறியை 3 நேரம் சாப்பிட்டவன் தான். திரைப்படங்கள்ல தொடர்ந்து தவறான ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் மேல திணிக்க. சமீபத்தில் வந்த ஒரு படத்துல கூட தப்பான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய வரலாறு பேசுறோம்னு சொல்லிட்டு அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த நடிகர் வந்து டைரக்டர் வந்து வெளியிலையும் வந்து அதை தொடர்ந்து பேசுறாரு. தவிர வரலாறு தெரிஞ்சு பேசுறாரா, வரலாறு தெரியாம பேசுறாரா? நீங்க அதெல்லாம் காட்டுங்க. ஒரு மாநிலத்துல கிட்டத்தட்ட 40-50 வருஷமா அவங்களோட எந்த கட்டமைப்பும் இல்லாம செதஞ்சு போய் கிடக்கு. அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பல கிராமங்கள் ஒன்றும் கரண்ட் கிடையாது, சுதந்திரம். அதெல்லாம் நீங்க காமிக்கல. எடுத்தவொடனே காஷ்மீர் எடுத்தா உடனே தீவிரவாதி. காஷ்மீர் எடுத்தா அதை வந்து காலங்காலத்தில் அர்ஜுன் விஜயகாந்த் காலத்துல இருந்து இப்ப கடைசி சிவகாஜன் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இன்றைய நேர்காணலில் நம்முடன் பங்கேற்றிருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து யூபியில் இந்த சம்பவங்கள் நிறைய நடந்தது. இந்த மாட்டுக்கறி வச்சுருந்தா அடிக்கிறது, இது பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்தது. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மகாராஷ்டிராவில் திரும்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த குற்றவாளிக்கு ஒரே நாளில் ஜாமீனும் கிடச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய நிலைமை இந்தியாவில் வந்து மிக 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 ஒரு விளிம்பு நிலையில் இருக்காங்க. கல்வி கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அதிகபட்சமாக அவங்க உயிர் வாழ்கிறதே இங்கே பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த அரசாங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். அதாவது தாடி வச்சுட்டு வெளியில் போனால் அடிக்கிறான். ஒரு வயதான முதியவர் மகாராஷ்டிராவில் ஒரு ட்ரெயினில் போயிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு. நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்கன்னா கறி வச்சிருக்கியான்னு கேட்டிருக்காரு. அவர் அந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. ஆமாம், கொண்டு போகிறேன், என் மக வீட்டுக்கு நான் வந்து கறி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இது பசு கறியா எரும மாட்டு கறியான்னு கேட்டிருக்காங்க. இல்லை இது எரும கறி தான். இல்லை நீ வந்து பசு கறி தான் கொண்டு போயிருப்ப, இதுல என்ன வித்தியாசம்னு தெரியல உடனே அப்படின்னு சொல்லி அந்த முதியவரை வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. ஹாஜி இன்னொரு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவராக இருக்காரு, வயதானவராக இருக்கிறாரு. அவரை ஏற்ற மாதிரி அந்த ட்ரெயினில் உட்கார வச்சு அவர் அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான். அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அவருடைய கண் வந்து கலங்கி வந்து ரத்தமாக இருக்கு. கண்ணுடைய அந்த வெள்ளையா இருக்கு இல்லையா, அந்த வெள்ளையா இருக்க அந்த கருவிழிகள் கலங்கி ரத்தமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் ஃபோர்ஸா மூர்க்கமா தாக்கப்பட்டிருக்கான். அதாவது நீங்க மாட்டை காப்பாத்துறன்னு மனுஷனை கொள்றீங்க, மாட்டை நீங்க காப்பாத்துறன்னு நினைச்சு மனுஷனை கொள்றீங்க. ஒரு இந்த பீஃப் அரசியல் இருக்கு இல்லையா, அந்த மாட்டுக்கறி அரசியல் வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கு, அதை வந்து மறுக்க முடியாது. ஆனா இந்த என்ன சொல்றாங்கன்னா வெஜ் நான்வெஜ் இதை ரெண்டையும் பிரிச்சு பாக்குறாங்க. வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அதுல ஒரு வீகன் ஒன்று வந்துருச்சு. ஆமா, அது மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் நம்ம பேசிட்டு இருக்க இந்த கேமரா முதற்கொண்டு இந்த லைட் முதற்கொண்டு கண்டுபிடிச்சது பூராமே வந்து பாட்டுக்கறியை 3 நேரம் சாப்பிட்டவன் தான். அது நம்மளாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றவன், அவன் டெய்லி 3 நேரம் பிரெட்ல வச்சு சாப்பிட்றவன். அவன் வந்து அந்த லைட்டை கண்டுபிடிச்சான், கேமராவை கண்டுபிடிச்சான், பல்பை கண்டுபிடிச்சான், எல்லா கண்டுபிடிப்புலையும் கண்டுபிடித்தவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து சமீபத்தில் கூட ஒரு நடிகர் பேசியிருந்தாரு, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா வந்து அதே அந்த விலங்குகள் மாதிரி ஆயிடுவீங்க. மீன் சாப்பிட்டா நீந்தி போவாங்களா, கோழி சாப்பிட்டா கூவுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிடாதவர்கள் அவங்க வந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். இதெல்லாம் இருந்தா கூட இன்னைக்கு ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் நீங்க ஒரு ஆள் அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்க மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா
திரைப்படங்களில் தொடர்ந்து தவறான ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் மேலே திணிக்க இருக்காங்க. சமீபத்தில் வந்த ஒரு படத்தில் கூட தப்பான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய வரலாறு பேசுகிறோம்னு சொல்லிட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நடிகர் வந்து டைரக்டர் வந்து வெளியிலையும் வந்து அதை தொடர்ந்து பேசுறாரு. தவிர வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாரா, வரலாறு தெரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிற. இப்போ இங்கே இந்தியாவில் முஸ்லீம்களுடைய நிலைமை வந்து ஏற்கனவே சச்சார் கமிட்டி கொடுத்த அறிக்கையின் பிரகாரமே அது ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இன்னைக்கு அதை காட்டிலும் மோசமான, அன்னைக்கு சச்சார் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமை இல்லை. உங்களுக்கு வீடு கிடையாது, வேலை கிடையாது, நல்ல காலேஜில் ஸ்கூலில் உங்களுக்கு சீட் கிடையாது. இன்னைக்கு இந்த எல்லாத்துக்கும் மேலே அவன் பிடிச்சி அவன் தாடி வச்சுட்டு வெளியே போக முடியாது, பிடிச்ச தொப்பி வச்சுட்டு வெளியே போக முடியாது. நீங்கள் எல்லா வகையிலையும் வந்து இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு விளிம்பு நிலையில் வாழ்றதுக்கே ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் இந்தியாவில் முஸ்லீம்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஆனால் திரைப்படங்களையும் சரி மற்ற இடங்களையும் திருப்பி 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 எவ்வளோதான் போட்டு அவங்க அடிப்பீங்க. இப்போ கூட ஒரு படம் வரப்போகுது, சிவகார்த்திகேயன் படம். ஆமாம், காஷ்மீரை பற்றி ஒரு கதை. காஷ்மீரில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சமீப காலமாக இந்த விளாக்ஸ் பண்ணுற ஆட்கள்லாம் போய் காஷ்மீர் எடுத்து வராங்க. பல கிராமங்களில் காஷ்மீரில் கரண்ட் கிடையாது. இந்த சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இங்கேருந்து இந்த விளாக் பண்ண போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய டென்ட் மாதிரி போட்டு தாங்க அவங்க சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பெட்ரூமாஸ் நைட் வந்து கொடுத்துருக்காங்க. விடிய உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த அந்த பசங்க வெளியே அங்கே அந்த கிராமத்துலேருந்து வரப்ப கண்ணீரோடு வர்றானுங்க. எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியல, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. கரண்ட் கிடையாது, ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்காங்க. காஷ்மீருடைய இன்னொரு பக்கம், காஷ்மீர் எப்படி அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு காஷ்மீர் பின்னாடி இருக்கக்கூடிய வறுமை கொடுமை, அவங்களுடைய வாழ்வியல் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களாம் தால் ஏரியில் வந்துட்டு சாயா ஊற்றிட்டு வர்றான், காப்பி ஊற்றிட்டு வர்றான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அழகான பசங்களாக இருக்காங்க, அழகான ஆட்களாக இருக்காங்க. படிப்பு இல்லை, வாழ்வியல் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. நீங்கள் அதெல்லாம் காட்டுங்க. ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக அவங்களுக்கு எந்த கட்டமைப்பும் இல்லாமல் செதஞ்சு போய் கிடக்கு. அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பல கிராமங்களில் ஒன்றும் கரண்ட் கிடையாது, சுதந்திரம். அதெல்லாம் நீங்கள் காமிக்கல. எடுத்தவொடனே காஷ்மீர்னு எடுத்தா உடனே தீவிரவாதி. காஷ்மீர் எடுத்தால் அதை வந்து காலங்காலத்தில் அர்ஜுன் விஜயகாந்த் காலத்துலேருந்து இப்போ கடைசி சிவகார்த்திகேயன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ திரைப்படத்துலேயும் நீங்கள் பண்ணுறீங்க, அரசியல் ரீதியாக ஒதுக்குறீங்க, வேலை ரீதியாக ஒதுக்குறீங்க. ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஏதாவது ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போகிறோம்டா, நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? இதே ஊரில் இதே மண்ணில் ஏதோ ஒரு இந்துவில் ஏதோ ஒரு பிரிவாக வாழ்ந்து பிறந்தவன் தான். ஏதோ ஒரு விருப்பப்பட்டு ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்டான். விருப்பப்பட்டு ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்டங்கிறதுக்காக அவனால் ரோட்டில் கூட நடமாட முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த வயதான பெரியவர் வந்து இன்னைக்கு கறி எடுத்துகிட்டு போகிறாருன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டு அடிக்கிறீங்க. 15,000 ரூபா ஜாமீன் ஒரே நாளில் கிடைக்குமா? சித்திக் காப்பான ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் வர முடியல. அவருக்கு தீவிரவாதியா? அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை கவர் பண்ணி எழுத போனார். இன்னைக்கு வரைக்கும் ஊப்பா சட்டத்தில் போட்டு கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனால் அது அவனுக்கு ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. கண் எதிரே ஒருத்தரை போட்டு கொடூரமாக அடித்து நீங்கள் வந்து துன்படுத்தி அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு ஒரு நாளில் ஜாமீன் கிடைக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் மேலேயே என் மேலேயே ஒரு இஸ்லாமியராக இருந்தால் வழக்கு போடுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் ஃபோனும் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், மீதி கதையில் அவங்களே எழுதிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து திரைப்படங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக தொடர்ந்து பண்ணுறது வந்து ஆபத்தான. இன்னொன்று விஷயம் வந்து இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதியிலேயே வேர்ல்டு லெவல்லே இந்தியா தானே நம்பர் 1 இருக்குதான். வேர்ல்டு லெவல் இந்தியா நம்பர் 1 இருக்குது. இஸ்லாமியர் பேரில் வேற ஆட்கள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அரபு கண்ட்ரிஸ் மாதிரி நாடுகள்லாம் வாங்குவான், பல ஆளுன்னு போட்டு வாங்குவான்றதுக்காக அந்த வேலையும் பண்ணுறீங்க. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் தேவைப்படும். இன்னைக்கு லெதர் எக்ஸ்போர்ட்ல அப்போ நிறைய அந்த ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வருமானம் வரணும், ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. மாட்டுக்கறியிலேருந்து வருமானம் வந்தால் பரவாயில்ல, மாட்டுக்கறியை நீ சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கறியே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனும் அரபு கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அரபியா சாப்பிடலாம். இங்கே இருக்கிற மாட்டை வெட்டி அதை கட் பண்ணி ஃப்ரோசிங் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அவன் சாப்பிட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் கூட இருக்க நீ சாப்பிடாத. இது என்ன லாஜிக்? இது திரும்ப இந்த உணவு அரசியல் ரொம்ப வருஷமா இருக்கு, ஆனால் இப்போ அதிகமாக இருக்கு. என்ன சாப்பிடணும்னு முதல் கூட நீ தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளிம்பு நிலையில் இருக்காங்க. கல்விக்கு மறுக்கப்பட்டிருக்கு, வேலையா. இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் ஒரு முஸ்லீம்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப இது தொடர்ந்து நடக்குது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் தொடர்ந்து கண்டிக்கிறாங்க, பேசுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கணும். இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும். எங்க கொண்டு வர போறாங்க? இருக்கிற சட்டத்தை ஸ்ட்ராங்கா பண்ணா கூட பரவாயில்ல, சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரணும். இது வந்து
ஒரு 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 என்ன சொல்கிறது, ஆபத்தான ஒரு அரசியலாக தான் போயிட்டு இருக்கு. இல்லை, இருக்கிற சட்டங்களே அவங்க வளைக்கத்தானே பார்க்குறாங்க. இந்த வக்ஃபு போர்டு மேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஆமாம், வக்ஃப் போர்டு சட்டம்லாம் வந்து அப்பட்டமாக தெரியுது அது வந்து ஒரு அநீதின்னு. ஆமாம். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்த கொண்டு உள்ளே போடணும் அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன தெரியும், அங்கேயே சிக்கல் வரும் இல்லையா உங்களுக்கு. அப்படிங்கும்போது இதை நேரடியாக கலெக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறையா திருத்தங்கள் கொண்டு வராங்க. அப்போ எந்தெந்த வழியிலையும் அவர்களை வந்து சிஏஎன் சட்டம் கொண்டு வந்து அவர்களை இதே நாட்டில் அகதியாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க. அது இன்னைக்கு தள்ளி போகிறதுனால மிச்சம் இருக்கிற அவனுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டி விடுவோம். முதல்ல அவன் இருக்கக்கூடிய உரிமைகள் பறிப்போம், கல்வியை பறிப்போம், வேலை வாய்ப்பை பறிப்போம், பொருளாதாரத்தை பறிப்போம், கடைசியில் அவன் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு அவன் தாடி வச்சிருக்கான்னு அடிப்போம். இப்படி வந்து ஒரு நடமாடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையாக தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப பரிதாபத்தக்கூடிய நிலைமையாக தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இதை வந்து அரசியல்வாதிகள், அவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்ந்து பேசணும். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி.